வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வழக்கறிஞர் குமார் பெரியசாமி. இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு லீகல் நோட்டீஸ், அதாவது சட்ட அறிவிப்பு. சட்ட அறிவிப்பு அல்லது லீகல் நோட்டீஸை பற்றி எல்லாருக்குமே தெரியும். பட் அது எந்த வகையில் ஒரு மாற்றத்தை விளைவிக்கும் அப்படிங்கிறத நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க. ஸோ லீகல் நோட்டீஸுங்கிறது ஜஸ்ட் லைக் தட் ஒரு இக்னோரன்ஸாக நம்ம எடுத்துக்க முடியாது. லீகல் நோட்டீஸ் ஏன்னா அந்த விஷயங்களை பற்றி அவர்களுக்கு தெரிந்திருக்கலாம், சிலது அந்த விஷயங்கள் தெரியாமலே அவர்களுக்கு லீகல் நோட்டீஸ் வந்திருக்கும். இந்த மாதிரி இரண்டு விஷயங்கள் இருக்குது. முதல்ல அவருக்கு வந்திருக்கிற லீகல் நோட்டீஸை அவர் அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணாமல் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. இது முதல்ல அவங்க செய்கிற தப்பு. ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோன்னா, பின்னால் வழக்கின் பின்னால் இதை அவரை மறுத்தோ இல்லைன்னா இதை வாங்கி அதுக்கு ரிப்ளை அனுப்பாமல் இருக்கிறாரோ அப்படின்னா அதுக்கு அவருக்கே எகென்ஸ்டாக போகும். அதனால் இது சட்ட முறையான வழிமுறைகளில் என்னென்ன ஃபாலோ பண்ணுமோ அவர் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இப்போ அவர் வாங்குறாரு, ஒரு லீகல் நோட்டீஸை வாங்குறாரு. அது லீகல் நோட்டீஸில் என்ன சாராம்சங்கள் இருக்கோ அதை ஒரு அருகில் இருக்கும் ஒரு வழக்கறிஞரை அணுகி அதுக்கு என்ன முறையான ஒரு பதிலை கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். இது நம்ம மேலே தப்பு இல்லைனாலும் சரி, நீங்கள் இதில் இன்வால்வ்மெண்ட்டே ஆகலைனாலும் சரி, லீகல் நோட்டீஸில் சொல்கிற விஷயங்களில் உங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறதுனாலையும் இதை இக்னோர்ஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? இக்னோர் பண்ணாமல் அதுக்கு தகுந்த பதிலறிவிப்பை வழக்கறிஞரை அனுப்பணும்.